அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவிற்கு காரணங்கள் என்னவோ இருக்கலாம் என்பதை பார்க்கலாம். நீங்கள் பார்ப்பது திருவண்ணாமலையின் மேப் ஓவர்வியூ. இதில் சென்டரில் க்ரீன் கலராக கொஞ்சம் டார்க்காக நல்லா க்ரீன் கலர் இருக்கிறது தான் மலை. இந்த மலையில் தற்பொழுது ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு அதோட நியர்பை பகுதிகள் பார்க்குறீங்க. இதுக்கு ரமணாசிரமம் போகிற வழி நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி கோயிலேருந்து அந்த தீபம் ஏற்ற வழியை பார்த்தீங்க ஸ்லைடில். இந்த ரமணாசிரமத்தில் போகிற லைன் அப்படியே போய்ட்டு தீபம் ஏற்ற லைனில் போய் கலந்துடுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் அந்த புள்ளி வச்சுக்கிற இடம் தான் நமக்கு நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த பாறை பிளந்த உருண்டு வந்த இடம், ஸ்டார்ட் ஆன இடம். அந்த இடத்தில் பார்த்தால் உங்களுக்கு மரங்கள்லாம் அந்தளவு அடர்த்தியே இல்லாமல் கொஞ்சம் மரங்கள்லாம் டீஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, மரங்கள் இல்லாமல் இருக்குது. அவ்வளோ நிறைய ஏரியா மரங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால இவ்வளோ நம்மளுக்கு மழை பெய்யும் போது அங்கே பிடிப்புத்தன்மை குறையுது. அது குறைந்ததுனால அந்த பாறையின் உருண்டி வருது. இந்த உருண்டி வந்ததுக்கான ரீசன் தான் இங்கே போட்டிருக்கு. எப்படி நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி 4:30 மணி அளவு இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. அதற்கு அந்த பாறை மண் பிடிப்பிலிருந்து விலகி உருண்டு ஓடி அது வரும்போது ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் பாறைகள், அது மண் சரி ஏற்பட்டது. எல்லாம் சேரும் சகதியமாக பல பாறைகள் உருண்டு ஓடி விஓசி நகர் பவளக்குன்று என்ற இடத்துல உருண்டு ஸ்டார்ட் ஆகி விஓசி நகர்லேருந்து விழுந்து அப்படியே வீடுகள்லாம் மண்ணும் சகதியமாக இருந்த நீருடன் மழை நீர் எல்லாம் சேர்ந்து பூந்தால் இது ஏற்பட்டது. இதற்கான காரணம் 3 விஷயங்களாக சொல்கிறாங்க. ஒன்று, 2 நாளில் பெஞ்ச 30 மணி நேரத்தில் பெஞ்ச 51 சென்டிமீட்டர் மழை. இரண்டாவது, மக்கள் அங்கு தண்ணீர் போக்குவரத்துக்கான மழைநீர் போவதற்கான வழியெல்லாம் நிறைய அடைத்து வைத்திருந்தது. மூன்றாவது, இந்த திருவண்ணாமலையை புனிதத்தன்மை வாய்ந்தது. அந்த புனிதை காப்பாற்றப்பட வேண்டால் சிவனாக பார்க்கப்படும் இந்த திருவண்ணாமலையினை அண்ணாமலையார் மலையினை வணங்கத்தன்மை கண்டது. அந்த இடத்துலலாம் போய் வீடு கட்டிக்கொண்டு அதனுடைய புனிதத்தன்மை கெடுப்பதனால் அங்கே இருக்க கலெக்டிவ் கான்சியஸ் குறைந்து மலையின் புனிதத்தன்மை குறைவு, அதனால் ஏற்படும் ஒரு காரணங்கள் இருக்கலாம். இவ்வாறு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இது டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுத்தால் நமக்கு தெரியும். இதனால் இது சயின்டிஃபிக் ரிப்போர்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதே சமயத்தில் நாம் இயற்கையின் அடிப்படையில் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் இந்த அழிவுகள் வரத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தால், நமது உடல் எப்படி 71% வாட்டர், மீதி 4 பூதங்களால் நிரம்பியுள்ளதோ அதே மாதிரி இந்த ஸ்பேஸ்லேயும் இந்த மண்லேயும் உலகத்துலேயும் எல்லாம் அதற்கேற்ற தன்மையில் பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போது ஒரு பூதம் அதிகமாகும் போது அதை சரி செய்ய கண்ட்ரோலிங் சைக்கிள் மெத்தட் பிரகாரம் இன்னொரு பூதம் அதை சரிப்படுத்த பார்க்கும். உதாரணத்துக்கு வெப்பம் அதிகமாவது நீர் கொண்டு தான் அந்த வெப்பத்தை தணிக்க முடியும். எனவே இங்கு அண்ணாமலையார் எப்பொழுதுமே வெப்பத்தன்மை கொண்ட இடம் இது. ஸோ சிவனின் வெப்பத்தன்மை வாய்ந்தவர், அளவு வில்மையில் வைக்கிறோம். ஸோ அவருக்கு அளவுக்கு அதிகமாக வெப்பம் போகும்போது அதை சரி செய்ய அதிக மழை வருகிறது. இதனால் நிலச்சரிவு ஏற்படுகிறது.